அப்போ சுயதொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எனாமரஸான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லவன் கொடுக்காத நாலு கொடுக்கும், நாலு கொடுக்காத நேரம் கொடுக்கும், நேரம் கொடுக்காத எண்ணங்களே கொடுத்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி ஆவணி மாதம் 2024. இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை இந்த கிரக நிலையில் தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இப்போ ராசியிலேயே உங்களுக்கு சூரியன், உங்கள் ராசி அதிபதி சூரியன் கேது சாரத்தில் இருக்கார். கூட யார் இருக்கானாக்கா புதனும் மற்றும் சுக்கிரனும். இந்த மூன்று கோள்களுமே முக்கூட்டு கோள்கள்ன்ற பேர். இந்த மூணு கோள்களுமே உங்கள் ராசியிலே இருக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு பலன் தான். இன்னொன்று, 2ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடம் அப்படின்றது உங்கள் ராசி. அப்போ புதன் வாக்குஸ்தானம் அப்படின்றது நீங்கள் எந்த உறுதிமொழியும் சாதாரணமாக கொடுத்துறாங்க. ஏன்னா அது அவ்வளவும் நீங்கள் கீப்பப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 2 கூட தனக்கு 12 ராசியில் இருந்தால் கூட புதன் உங்கள் ராசியிலே இருந்தால் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கோ உணர்வுபூர்வமாக பதிலளிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பேச்சு எடுபடாது. நீங்கள் என்ன பேச்சு பேசினாலும் அது சபையேறாது. அப்போ நீங்கள் அதிகமாக மூச்சு போடுறதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லை. அப்போ நீங்கள் பேசி ஜெயிப்பேன், இதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு ஸ்பீச் தரக்கூடிய ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு மேடை பேச்சாளராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம்ன்றது உங்களுக்கு ஏதோ ஒரு லேக் ஆகுனாக்கா ஏதோ ஒரு தடை உங்களுக்குள்ள நல்ல யூனிக்கான பாயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தானாகவே ஃப்ளோவாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சாதாரண நேரத்தில் கேஷுவலாக பேசிடுவீங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் போய் பேசுகிறப்ப ரொம்ப தடுமாறி இருவீங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றது கான்செப்ட் இந்த ஆவணி மாதன்றது பெருசாக வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பேச்சு மிகப்பெரிய, அதாவது உங்களுன்னு ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். உங்களுடைய அதிகபட்சம் என்னென்னா பேச்சை விட உங்களுடைய செய்கையும் உங்கள் ஜாடையும் உங்களுடைய இந்த பார்வையும் இதுதான் அடுத்தவங்கள கவரும் அதிகமாக. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அதிகமாக பேசாமல் இருக்கிறது உங்களுடைய ஒரு ஸ்டேஜை உயர்த்தும். உங்களுடைய லெவலை தாண்டி அடுத்தவங்க பக்கம் என்னன்னாக்கா உங்களை ஒரு மாதிரி மேலே வச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உயர்வான இடத்துல வச்சு உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ல் கேது வேறு. அடிக்கடி விரக்தியான பேச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்த்தாலும் சலிச்சுக்கிறதுக்கு. எனக்குன்னு இப்படி அமைஞ்சிருச்சு, எனக்குன்னு புருஷன் இப்படி அமைஞ்சிட்டான், எனக்குன்னு பொண்டாட்டி இப்படி எனக்குன்னு பிள்ளைங்க இப்படி, எனக்கான படிப்பு இப்படி இருக்குது, எனக்கான வேலை இப்படி இருக்குது. அதாவது எல்லாத்துலேயும் விரக்தி. அதுவும் அவர் சந்திரனுடைய சாரத்தில், சந்திரன் கேது இணைவு 2ல் இருக்கிறதுன்றது எப்படி வரும்னாக்கா அடிக்கடி ஏதோ ஒன்று விட்டேந்தியாக பேசுகிறது. அதாவது இதுதான் அப்படின்றது பாயிண்ட் அவுட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா லூஸ் ஸ்டாக்கு கூட கிடையாது. விரக்தியான தன்மையில் ஒரு அண்டர் எஸ்டிமேட் நீங்களே பண்ணிக்கிறது. உங்களை தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் அதிகபட்சம் சிம்மராசினர்களுக்கு தாழ்வு மனப்பான்மைன்றது வராது. ஹெட் வெயிட் அது சொல்லலாம். அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா சூரியன் ராசியிலே இருக்கார். அப்போ அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிந்தனை 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அதுவும் சுக்கிரசாரம் பெற்றிருக்கார். காதல் எண்ணங்கள் அழகாக நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளும், க்ரியேட்டிவிட்டி தாட்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளும், புதிய உறவுகளில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அல்லது புதிய உறவுகளை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். ஏன்னா அட் ப்ரெசென்ட்டு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். குரு யார் உங்களுக்கு 5 உடையவன் தான். அப்போ இந்த இடத்துல காதல் எண்ணமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலரையோ கைப்பிடிக்கிறதுக்கான காலமும் உங்களுக்கு அழகாக இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு, அவரும் குருசாரத்தில் தான் இருக்கார். அட் ப்ரெசென்ட் சனி சாரத்தில் இருக்கார். ஆனால் சனி இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அது 7ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த சனியும் குருசாரம் பெற்று அவர் 10ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ 10ல் குரு செவ்வாய் இருக்கிறதுன்றது ஏதாவது நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது முயற்சி எடுத்திங்கனாக்கா, அதுவும் ஆசிரியர் பணி, இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர் பணி அல்லது இந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய பணிக்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பை சான்ஸ் தானே இதெல்லாமே. அதாவது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அது வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா நிச்சயம் கிடைக்கும். இது கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுது. எப்போயுமே ஒரு ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். கோச்சாரத்தில் அந்த தசாபதியும் அந்த கோள்களும் அந்த நிலை பெற்றிருந்தால் அந்த பலன்கள் உடனே நடக்கும். இல்லை ஜாதகத்தில் அந்த கிரகங்களில் இருந்து தசாபதி வரலனாக்கா அது வேஸ்ட்டு. காலம் கடந்த பின்னே நீங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது இறந்து போன உடம்புக்கு நீங்கள் என்ன பெரியான உயிர்காக்கும் மருந்தை போட்டிங்கன்னா கூட அது யூஸ்லெஸ். அது ₹1,00,000 ஊசி அப்படின்னா கூட வேஸ்ட்டு தான்.
ஆக்சிஜன் சிலிண்டருக்குள்ளவே அவரை தூக்கி வச்சுருந்தோம்னாலும் வேஸ்ட்டு தான். அதுபோல் என்னன்னாக்கா எந்த பலன் அதாவது பசித்த நேரத்தில் தான் உணவு வேணுமோ ஒழிய பசிக்காத நேரத்தில் உணவு தேவையில்லை. தாகத்துக்கு உதவாத தண்ணியும், தரித்திரம் அறியாத பெண்டிரும், ஆபத்துக்கு உதவாத புத்திரனும், அருந்தவம் புரியாத தன்மையும் எதுவுமே பிரயோஜனப்படாது. அப்போ ஏதாவது ஒன்றுனாக்கா உங்களோட நீடு இருக்கிறப்ப யூஸ் ஆகணும். அதுதான் அதுக்கு அர்த்தமுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 7ஆம் பாவம் தான் அதிகபட்சம் ஒர்க் பண்ண போகுது. 7ன்றது அந்த இடத்துல சனி இருக்காரு. குரு சாரம் பெற்ற தன்மையில் இருந்து குரு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சுயதொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எனாமரஸான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் செவ்வாயோட சேர்ந்துருக்கார். செவ்வாய் யார்? உங்களுக்கு யோகாதிபதி அவர் தான். 4க்கும் 9க்கும் அதிபதி அவர். அப்போ வெஹிக்கிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் ப்ளஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் அல்லது கிரியேட்டிவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் பேஸில் இருக்கக்கூடியது டீச்சிங், கோச்சிங், ட்ரைனிங் இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான அதாவது அப்போ கேரியர் வைஸ் நீங்கள் துணிஞ்சு தைரியமாக எப்பயுமே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியடு ஆவணி மாதம் இருக்குது. அப்போ இந்த ஆவணி மாதன்றது நீங்கள் கேரியரை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் முயற்சி மட்டும் எடுத்திங்கனாக்கா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஏன்னா 10ல் குருவும் செவ்வாய் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய அனுகூலமான பலன். அதுவும் செவ்வாய் சுயம் சாரம் பெற்ற தன்மையிலையும் குரு சந்திரனுடைய சாரம் பெற்ற தன்மையிலையும் சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதும் அவரும் சுக்கிரன் சாரம் பெற்ற தன்மையிலையும் அப்போ மிகப்பெரிய வோக்கல் தான். அதாவது 2ஆம் இடத்துல கேது உங்களுக்கு விரக்தியான பேச்சை கொடுத்தா கூட தைரியம் அப்படின்றது தைரிய ஸ்தானம் உங்கள் ராசியிலே இருக்கார் சுக்கிரன். அப்படின்றப்ப அவரும் எந்த சாரத்தில் இருக்காருனாக்கா அவர் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார், வலிமை பெற்ற சாரத்தில். அப்போ எங்கே சுற்றினாலும் 10ஆம் பாவம் தான் அதிகமாக வேலை செய்யுது. 7, 10 அப்படின்றப்ப இண்டிவிஜுவலாக உங்கள்கிட்ட நீங்கள் வந்து சுயதொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் சின்ன அளவில் முயற்சி எடுத்தாலும் பெரிய பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்த விதமான தயக்கமற்ற தன்மையில் நீங்கள் உங்களுடைய இனிஷியேட் பண்ணுங்கள், நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல எப்போயுமே கிரகங்கள் சப்போர்ட்டாக ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் சின்ன முயற்சி பண்ணாலே அது பெரிய வெற்றியை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா முயற்சியே பண்ணாமல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னாக்கா தேடி வந்து யாரும் தரப்போகிறதில்ல. ஆனால் சின்ன முயற்சியை நீங்கள் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு 20 ரூபா கூலி கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கான நேரம் இல்லை, விதி இல்லை, உங்களோட கர்மா இல்லை அப்படின்னம்னாக்கா நீங்கள் 100 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு 10 ரூபா கேட்டால் கூட தரமாட்டாங்க. அவன் தரணும்னா என்ன சொல்லுவாங்க, அவன் நேரம் நம்ம தத்திரியும் அவனுக்கு பிடிச்சி என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ தாங்க காலையில் வரீங்களா, இப்போ தான் இருந்துச்சு, எல்லாம் தீர்ந்து போச்சு, காலி ஆயிடுச்சு, இப்போ ஹாட் கேஷ் இல்லை, இதில் தான் இருக்குது, அதை எடுக்க முடியாது, அதனால் நாளைக்கு காலையில் வாங்க. இப்படி ஏதாவது என்னன்னாக்கா நம்ம நேரம் எப்படின்னாக்கா நேரங்காலம் நல்லா இருந்தால், அதாவது நல்லவன் கொடுக்காத 4 கொடுக்கும், 4 கொடுக்காத நேரம் கொடுக்கும், நேரம் கொடுக்காத எண்ணங்களே கொடுத்தோம். அதுபோல் நம்ம என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்ல டைம்ன்றது 5ஆம் இடத்துல இருக்க சந்திரன் தான் செய்கிறாரு. அவரும் சுக்கிரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கப்ப கனவு திட்டங்கள் நிறையா சுயதொழில் சார்ந்த விஷயங்களை செய்யுங்க, அது சக்ஸஸ் ஆகும். இன்னும் காதல் திருமணம் முயற்சிக்கு ஏதாவது இப்போ இனிஷியேட் பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5, 7 தான் கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு 7ஆம் பாவம் தான் இயங்குது, அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் லைஃபு கொஞ்சம் சஃபர். எப்போயுமே இந்த கடகம் சிம்மம் 2க்குமே இன்டர்னல் லைஃபு, கடகம் சிம்மம் கும்பம் இந்த 3க்குமே இன்டர்னல் லைஃபு கொஞ்சம் தாறுமாறு தக்காளி சோறாக தான் இருக்கும். அந்த செட்டில் இந்த ஆண்டுன்றதில் ஒரு 2-3 ஆண்டாக இந்த கண்ணியும் சேர்ந்துக்குச்சு. அதாவது அதில் என்னன்னாக்கா அதை விட்டும் பிரிய முடியாது, சேர்ந்து இருக்க முடியாது, அந்த தன்மையில் தான் கண்ணி இருக்கும். இதாவது விட்டு பிரிஞ்சிடும், சரி விட்டால் வெட்டு 1 துண்டு 2ன்ற கேட்டகரிக்குள்ளே சிம்மம் போயிடும். இந்த டைம் ஆஃப் பீரியட் என்னன்னாக்கா சிம்மத்துக்கு 6ஆம் பாவம் பலமாக வேலை செய்யுது. அதுவும் 6ன்றதுக்கு சனி தான், அவர் இருக்கிறதும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல குருவோட சாரத்தில் இருக்கார். குரு யார் உங்களுக்கு அப்படின்னா நியூட்ரல் பர்சன் தான். 8க்கும் 5க்கும் அதிபதியான குரு அவரோட சாரத்தில் தான் இருக்கார். அப்படின்னம்னாக்கா நீங்கள் நினைக்கிற காரியம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விலகணும்னு நினச்சா விலகலாம், சேரணும்னு நினச்சா சேரலாம், இந்த மாதிரி தன்மை தான். அப்போ உங்களுடைய டிசிஷன் அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கையில் இல்லை, உங்களுடைய கையில் இருக்குது. அதை நீங்கள் வந்து எப்படி பாசிட்டிவாக, அது கத்தி மாதிரி தான், அது காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், கழுத்தை வெட்டவும் பயன்படுத்தலாம், அது போல தான். அப்போ இந்த இடத்துல என்னென்னா உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்னா உங்களுக்கு இது வந்து புத்தியை தரக்கூடியதாக இருக்குது. அவர் நல்லதை நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய சந்திரன் அப்படின்றது மறையாத தன்மையிலையும்
உங்களுடைய குருன்றது மரியாதை தன்மையில் இருந்தால் நீங்கள் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் இந்த டைம் ஆஃப் பீரியட் இந்த ஆவணி மாதம்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு எனாமரஸான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாதமாக மாறுறதுக்கோ மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது இந்த ஆவணி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு பெருவாரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது இல்லாமல் உங்களுடைய பர்சனலாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னம்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு அந்த கேள்விகளை போட்டு பதிவிடுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இது இல்லாமல் டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணணும், பர்சனலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ஜாதகம் மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாங்க தயவுசெய்து, யாரும் எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணும் பட்சத்தில், அதாவது மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க மெசேஜ். அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ, உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப் என்ன, அதோட ஸ்ட்ரென்த்தன் என்ன, பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, நெகட்டிவான விஷயங்கள் என்ன, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சுருவேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதாவது உங்களுடைய பலன்கள் அறியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதிலே பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுறேன். அல்லது என்னுடைய நம்பருக்கே நீங்கள் இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. அனுப்பிவிடும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் சொல்கிறாங்களோ, அதாவது அதுக்கு உண்டான மினிமம் சார்ஜஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.